அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸ் நேட்டிவ் சேனல். என்னடா ஃபஸ்ட் எடுத்தோடனே வாஷிங் மிஷின் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. இன்றைக்கி டேயில் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி விலாகாக போட போகிறேன். இன்றைக்கி டேயில் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோடய பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் அனுப்பியாச்சு. அனுப்புனதுக்கப்புறம் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த டிவி ஆன் பண்ணி பாட்டு ஏதாவது பிடிச்சதா ஏதாவது லவ் சாங் வச்சுக்கிறது, இல்லாட்டி கண்டினியூவாக வேலை பார்க்குறதுனாலே நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். இந்த பாட்டு கேட்டுகிட்டே பார்த்தா கொஞ்சம் வேலை பார்க்குறதே அலுப்பு தெரியாமல் நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதனால் இந்த பாட்டு ஒரு பக்கம் ஓட நான் ஒரு பக்கம் இருப்பேன், ஒரு பக்கம் வேலை பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மழை வெயில் அந்த மாதிரி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு பின்பக்கம் வந்தேன். துணிலாம் ஓடிட்டுருக்கு. ஒரு 1/2 ஆகும் துணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வெயில் இருக்கா இல்லை மழை தூர்ற மாதிரி அறிகுறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொல்லை பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு, சரி இப்போ வந்து வீடு பெருக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே வீடு பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி பையனை போய் ஸ்கூலில் விட்டுட்டு இளநீ வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்படி எடுக்கிறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன், எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப வாசமாக இருக்கிற டேஸ்ட்டு கூடுற மல்லிக்கீரை என்னோட ரொம்ப ஃபேவரட் வெஜிடபிள்ஸ்லேயே. இந்த மல்லிக்கீரை இல்லாமல் எந்த ஒரு ஃபுட்டும் முழுமை பெறாது. அந்த மாதிரி எனக்கு நான் மல்லிக்கீரை அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சாம்பாருக்கெலாம் மல்லிக்கீரை ஒரு பிடி அளவு போட்டால் அவ்வளோ மணக்கும் சாம்பாரே. அதேமாதிரி பிரியாணிக்கு மல்லிக்கீரை ரொம்ப தேவை. சிக்கன், மட்டன் அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன் மல்லிக்கீரை. வாசத்துக்காக யூஸ் பண்ணுற கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா வாங்கியிருக்கேன். அது வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன் கொஞ்சமாக. ஆல்ரெடி என்கிட்ட நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சமாக மட்டும் வாங்கியிருந்தேன். முருங்கைக்காவும் இருக்குது சாம்பார் வைக்கலான்ட்டு. எல்லா காய்கறியும் வைக்கிற இடத்துல ஸ்டோரேஜ் படுத்தி வச்சாச்சு. காலிஃப்ளவர் வந்து என்னோடய பையனுக்கு ரொம்ப இஷ்டம். அவன் வந்து லெமன் ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவான். ஈவினிங் டயத்தில் காலிஃப்ளவர் திடீர்னு ஞாபகம் வந்துடும், காலிஃப்ளவர் பக்கோடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னன்னு தெரில, அதில் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சி போச்சு காலிஃப்ளவர் பக்கோடா மட்டும். அதுக்கப்புறம் வந்து ஜாமான்லாம் இருந்தது. நைட்டு எப்போதுமே நான் ஜாமான்லாம் விளக்கிடுவேன். மேக்ஸிமம் வந்து விளக்கிட்டு தான் நான் நைட்டு படுப்பேன். எப்போயாவது உடம்பு சரியில்லையா மட்டும்தான் நான் கொஞ்சோண்டு சிங்கில் ஜாமான் கிடக்கும். இப்போ வந்து நான் காலையில் சமைச்ச ஜாமான் வந்து இது தான். இதையும் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே நான் க்ளீன் பண்ணி விட்ருவேன். மொத்தமாக போட்டுலாம் விளக்க மாட்டேன். என்றைக்காவது உடம்பு டயர்ட் ஆகிடுச்சி, உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது தான் ஜாமான் கிடக்கும். அப்போ என் பொண்ணுங்களை விளக்க சொல்லுவேன், விளக்கிடுவாங்க. எது சொன்னாலும் என் பொண்ணுங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, வேலை பார்த்துருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. காலையில் இளநீ வந்து வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நான் அடிக்கடிலாம் குடிக்க மாட்டேன், எப்போயாவது தான். இப்போ நான் போகிற இடத்துல அந்த இளநீ விற்றுச்சு, அதனால் வாங்கிட்டு வந்து இளநீ சாப்பிட்டேன். இளநீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம காலை சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வேலையை ஆரம்பித்தாச்சு. இளநியும் குடிச்சிட்டேன். இப்போ வீடு பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பெருக்க ஆரம்பித்தாச்சு. நான் பார்த்து வீட்டை கூட்டி எடுத்து வச்சா என் பையன் ஈவினிங் வந்து நைட்டு அவ்வளோ குப்பையாக இருக்கும். எங்கேருந்து தான்ப்பா இந்த குப்பை வருதுன்னு தெரியாது, எப்படி எடுப்பானுன்னு தெரியாது, அவ்வளோ குப்பை சேர்ந்துரும். காலையில் பார்த்தா ஒரே பேப்பராக கிடக்கும். பலூன்ஸ் உடச்சி போட்டு வச்சுருப்பான், நிறையா பலூன்ஸ் அவங்க அத்தா பாக்கெட்டில் வாங்கி அதெல்லாம் ஊதி ஊதி உடச்சி போட்டு திக்கா அந்த மாதிரி பேப்பர்லாம் அப்படியே கிழிச்சி நாராக தொங்க விட்டு வச்சுருப்பான். டெய்லி வீடு கூட்டுற மாதிரியே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட்டலாம், ஒன் டைம் அந்த மாதிரிலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பேன். வாய்ப்பே இல்லை ரஜா கூட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே. அதையும் வீடியும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி பசிக்குது, ஃபஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ வந்து மீன் தான் க்ளீன் பண்ணணும், ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எப்போதுமே தோசை தான், தோசை ஃபேவரெட் தான். இட்லி வந்து எப்பயாவது தான், ரொம்ப ரேரு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இட்லி அவ்வளோதுக்கு பிடிக்காது, ரொம்ப ரேரு. ஊற்றுனா ஓகே, ஒரு நாள் அப்படி தான் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி எல்லா டேவும் வந்து தோசையாக தான் இருக்கும். எப்போதுமே நான் ஒரு தோசை தான் சாப்பிடுவேன். ரொம்ப வேலையாக இருந்துச்சு, ரொம்ப பசிக்குது அப்படிங்கும்போது தான் 2. இன்றைக்கி நான் நார்மல் தோசை 1 சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் தோசை, மசாலா தோசை, பன்னீர் மசாலா தோசை சாப்பிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் மசாலா தோசை. நானே வீட்லேயே செஞ்சு நான் சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் சட்னி, பன்னீர் மசாலா தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வெறும் தோசை சாப்பிட்றது, இன்னொரு தோசை வந்து ஆனியன் தோசை, முட்டை தோசை, பொடி மாஸ் தோசை, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தோசையிலேயே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தோசை தான் ஃபஸ்ட்டு ஃபேவரெட்டே. அதுதான் எத்தனை 3 வேளையும் தோசை கொடுத்தா சாப்பிடுவான் என் பையன். இந்த மாதிரி தோசை தோசை தோசை. அதே மாதிரி பூரி ஃபேவரெட்டு அவர். அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து சரியாக போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அது வந்து நான் உரித்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அதையும் அந்த பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் 1 கிலோ வாங்கியிருந்தேன். எப்போதும் 1/2 கிலோ 1/4 கிலோ தான் வாங்குவேன். இந்த வாட்டி கொஞ்சம் சீப்பாக விற்றதுனால அதை நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு தான் எனக்கு தேவைப்படும். இஞ்சி பூண்டு வந்து எனக்கு ஸ்டோரேஜ் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆயில் ஊற்றி நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறதுனால அந்த நிறம் மாறாது, அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி அரைக்கிறோமோ அதே நிறத்துலேயே இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காலையிலேயே நான் வந்து நண்டு மீன் வாங்கினேன். எனக்கு வந்து மீன் வாங்கலாம் இல்லாட்டி இறால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் தான் போயிருந்தேன். செங்காலா மீன், சங்கரா மீன் சொல்லுவோம். செங்காலா மீன் தான் இங்கெல்லாம் சொல்லுவோம். இறால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி போயிருந்தது. பட் ஆனால் அங்கே இறால் இல்லை. சரி மீன் வந்து செங்காலா மீன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி வாங்கணும். அது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். சரி வீட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நண்டும் ரொம்ப நாளாக ஆச்சு சாப்பிட்டு. நண்டும் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நண்டு வந்து கிரேவி வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதுவும் இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் மழை வெயில் அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருக்கா. சரி நண்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாச்சு நண்டு சாப்பிட்டு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே வாங்கணும் போல் இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நண்டு. அதுக்கப்புறம் சங்கரா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்தோன்னே தான் 1 கிலோ வாங்கியிருந்துருக்கலாமே சங்கரா மீன் அப்படின்னு வச்சுட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அலுப்புப்பட்டுக்கிட்டு 1/2 கிலோ வாங்கிட்டேன். ஏன்னா டெய்லி மீன் வருது, இங்கே தானே இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மைண்ட் செட்டு. ஸ்டார்டிங்லலாம் எனக்கு நண்டு வந்து க்ளீன் பண்ண தெரியாது. எப்படி உடைப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் அதிகமாக நண்டு சாப்பிட மாட்டேன். எப்பயாவது ஒரு வாட்டி தான். இப்போ வந்து க்ளீன் பண்ண 1 டைம் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானாகவே க்ளீன் பண்ண கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. மீனை விட நண்டு ரொம்ப ஈஸி. எல்லா மீனுங்களையும் கம்பேர் பண்ணும்போது நண்டு க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நண்டு சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சிக்கன் மட்டனை விட மீன் எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஹெல்த்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நண்டும் க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சங்கரா மீனையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நண்டு கிரேவி தான் வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நண்டு கிரேவி வைக்கிறது ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் ஆயிலு, வடகம் எடுத்திருக்கேன், தாளிப்பு வடகம். அது ஒரு கொஞ்சமாக சிறிதளவு எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல்லு இடித்த பூண்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம். அதை 2 சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் தான் போடணும். எனக்கு வந்து டைம் இல்லை உரிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் எனக்கு டைம் இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த வேலைலாம் பார்த்துட்டு நண்டுலாம் க்ளீன் பண்ணி அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உரிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கிரேவி மாதிரி மீன் சம்மந்தமாக நம்ம கிரேவி வைக்கிறோமா, சாம்பார் வைக்கிறோமா, செம்மையாக இருக்கும். சின்ன வெங்காயம் தூக்கலாக எடுத்து கொடுக்கும். இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 மீன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கடைசியாக 1 ஸ்பூன் சேர்க்கணும். இப்போ 1 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் வந்து பெப்பர் கொஞ்சம் கூட போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாலாம் இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். இது கூட நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். நண்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே அது வெந்துடும். ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். அதுவே நண்டே கொஞ்சம் தண்ணி விடும்.
அந்த மாதிரி நம்ம வேக வச்சு மசாலாவெலாம் நல்லா பரட்டி கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா நல்லா வெந்துடும். மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்ல, ஒரு 10 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சா கலண்டுக்கும். அதே மாதிரி நண்டும் அப்படி தான், இறால் நண்டுலாம் ஒரு 10 மினிட்ஸ் வெந்தாலே போதும். அந்த மாதிரி பதத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நண்டு வந்து நல்லா வெங்காய தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா குக் ஆகிடும். என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. அவ்வளோதாங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நண்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒயிட் ரைஸ் போட்டு நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வேறு எதுவுமே ஆணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கிரேவி வச்சும் சாப்பிட்லாம், லெமன் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், சாம்பாருக்கும் சாப்பிட்லாம், ரசம் வச்சு மிளகு ரசம் வச்சு அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து ஒயிட் ரைஸ் மிளகு ரசம் தான் வச்சுருக்கேன். எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப இஷ்டமாக இருந்தது, அதனால் நான் அதை மாதிரி சூஸ் பண்ணேன். சளி பிடிச்சிருந்துருக்கு, தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படிங்கும்போது நண்டு ரசம் கூட வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் நண்டு கிரேவி வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய். உள்ள சொல்லுன்னு இருக்கு. செம்ம டேஸ்ட்டு. காலையே பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியுது? அந்த அளவுக்கு நல்லா மெச்சூரிட்டியாக இருக்கானே. தண்ணி ஊற்றுவாங்க, மண்ணில் தான் இருக்கும் சாப்பிட்றதுலாம் முடியாது. அப்படி எங்கேயும் தெரியும் வரமாட்டேங்குது. ஒரு கையிலேயே நம்ம சாப்பிட்றதுனால வரமாட்டேங்குது. அப்படியே வை.